நல்ல ஃபேமிலியாக நாங்கள்லாம் இருந்தோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த வார் வந்த டைமில் எங்கள் அப்பா நல்ல பிஸ்னஸ் மேன். அப்போல்லாம் நீங்கள்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா இப்போ டெஸ்க்கு பெஞ்சு அப்படியெல்லாம் இருக்காது. கீழே நிலத்துல தான் பாய் விரித்து உட்காருல ஒரு இது. அம்மா வந்து எல்லாத்துக்குமே கடையிலெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க, வீட்லேயே தான் எல்லாமே செய்வாங்க. முறுக்கு, அச்சப்பம், அதிரசம் இப்படியெல்லாம் செஞ்சு அந்த காலத்தில் பிஸ்கட் டின்னுள்ள அனைத்து நண்பர்களுக்கும், என்னுடைய மகன் மகள் பேரன் பேத்திகளுக்கும் என் அன்பான வணக்கம். கிராண்ட்மா தாட்ஸ் பற்றி சில விஷயங்களை சொல்ல போகிறேன். அவங்கவுங்க எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படியெல்லாம் எப்படி இருந்தது, நாங்கள் வளர்ந்த சூழ்நிலை, எங்கள் அம்மா அப்பா வளர்த்த விதம் மற்றும் உற்றார் உறவினர்களெல்லாம் எப்படி எங்கள் கூட நடந்துட்டாங்க, நாங்கள்லாம் எப்படி நடந்துக்கிட்டோம், பக்கத்து வீட்டில் அங்கே இங்கே எல்லாருமே ஒரு நல்ல குடும்பமாக இருந்து நாங்கள் வந்து எங்கள் கூட பிறந்தவங்க 7 பேர், நாங்கள் 6 பேர் அண்ணன் தம்பி. நான் ஒரே பொண்ணு. எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தார், உருளைக்கிழங்கு மண்டி வச்சுருந்தார். ரொம்ப நல்ல ஃபேமிலியாக நாங்கள்லாம் இருந்தோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த வார் வந்த டைமில் எங்கள் அப்பா நல்ல பிஸ்னஸ் மேன். உருளைக்கிழங்கு, பூண்டு இதெல்லாம் மண்டியில் கொண்டு வந்து விற்றுட்டு இருந்தார். அப்போ வந்து இந்த பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு வார் வரும்போது அதில் சரக்கு ஏற்றிட்டு வரும்போது அந்த சரக்கு தேங்கி நின்று போய் அது வராமுட்டு எங்கள் அப்பாவுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு அப்புறம் எங்களை எல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கி இத்தனை தூரம் வந்து எங்களையெல்லாம் ஒரு அண்ணன் தம்பி உறவுகளும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாம் சப்போர்ட்டாக இருந்து எங்களுடைய குடும்பத்தை நல்லா வாழ வச்சிட்ருக்குறாங்க. தாட்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய வைக்க போகிறேன். 1959 நான் பிறந்தேன். என்னுடைய பேர் லதா ராமச்சந்திரன், சொர்ணலதா ராமச்சந்திரன். நாங்கள் வந்து சின்ன வயசில் எப்படி ஒரே வீட்டில் குடியிருந்தோம், எங்கள் அப்பா அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, அம்மாலாம் எப்படி வளர்த்தாங்க, கூட பிறந்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல ஒரு சூழ்நிலையிலலாம் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போன டைமு நாங்கள் அப்போல்லாம் நீங்கள்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா இப்போ டெஸ்க்கு பெஞ்சு அப்படியெல்லாம் இருக்காது. கீழே நிலத்துல தான் பாய் விரித்து உட்கார வைப்பாங்க. அது 5th ஸ்டாண்டர்டு அப்படி போகும்போது தான் ஒரு பெஞ்சில் வந்து உட்கார வைப்பாங்க. அப்போல்லாம் ரொம்ப குறைவான பிள்ளைங்க தான் அங்கே படிப்பாங்க. ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டோம்னா 10 பேர் 15 பேர், 1ஆவதில் ஒரு 10 பேர், 2ஆவதில் ஒரு 10 பேர், இப்படி தான் இருப்பாங்க. அப்போல்லாம் ரொம்பவும் ரேராக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதே. ஆனால் நாங்கள்லாம் போய் அந்த வாத்தியார், டீச்சரு எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து எங்களுக்கெல்லாம் நல்லா சொல்லி எங்களுடைய அஸ்திவாரத்தை பலப்படுத்தினாங்க. நாங்கள் அப்படி இருந்து படித்து அப்போ நாங்கள் வந்து மேட்டுப்பாளையத்தில் காட்டூர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தோம். அங்கே வந்து ஒரே சின்ன ஒரு ரூம் தான், 2 ரூம் இருந்துச்சுன்னா அதுலேயே 5 கிளாஸும் வந்துடும். அப்புறம் 2ஆவது விரிவாக்கம் பண்ணாங்க. பெருசாக ஆக அப்படியே விரிவாக்கம் பண்ணி ஒரு நல்ல ஸ்கூலாக கொண்டு வந்துட்டாங்க. சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது நாங்கள் வாடகை வீட்டில் தான் குடியிருந்தோம். அப்போ அந்த ஒரே ரூமில் நாங்கள் 9 பேருமே படுத்திருப்போம். எங்கள் அப்பா பக்கத்தில் எங்கள் தம்பி, அம்மா பக்கத்தில் நான், குட்டி தம்பிங்க 2 பேர், அண்ணங்க எல்லாருமே ஒரு 9 பேர் ஒரே ரூமில் தான் படுத்திருப்போம். அப்போல்லாம் வந்து ஒரு ரூமுன்னா ஒரு ரூம்லேயே எல்லாருமே ஒட்டுக்கா படுத்துட்டு தூங்கிட்டு போய். இப்போல்லாம் அப்படி இல்லையே. ஒருத்தருன்னா 2 பேருன்னா தனித்தனி ரூம் வேணும், தனியாக ஸ்டடி ரூம் வேணும், தனியாக பாத்ரூம் வேணும், அது வேணும் இது வேணும்பாங்க. ஆனால் நாங்கள்லாம் ஒரே ரூமு தான் படுத்துக்குவோம். ஒரே ரூம் சமையல் ரூம் இருக்கும். அடுப்புக்கிட்ட போய் படுக்க முடியாதுன்னு அது தனியாக ஒரு சின்ன ஜல்தியார் இருக்கும், அதுலேயே குளிச்சுக்குவோம், அங்கேயே சாப்பிடுவோம் பண்ணுவோம். இப்போல்லாம் எங்கேங்க, ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. எல்லா இடமும் 10 கெண்ணு 16 கெண்ணு ஒவ்வொரு மாடலாக இருக்குச்சுன்னு அது இதுன்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் ஒரே ரூமில் படுத்து ஒரே 4 பேருன்னா 5 பேருன்னு ஒரே பாயிலே எல்லாருமே படுத்துக்குவோம். தனித்தனி ரூமெல்லாம் கிடையாது. ஒரு பெட்ஷீட்டுன்னு இழுத்து போற்றி நாங்கள் எல்லாருமே படுத்துக்கோம் உள்ளே பூந்து. குளிர்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் அவங்கவுங்க இதில் அவங்கவுங்க அம்மாக்கிட்ட நான் படுத்துக்குவேன், அப்பாக்கிட்ட தம்பி அண்ணன் அவங்கள அப்படியே லைனாக தான் படுப்போம். இன்றைக்கி இங்கே படுத்தாங்கன்னா வேறு இடத்துல மறுபடியும் படுக்க வைக்க மாட்டாங்க, தனித்தனியாக படுப்பாங்க.
ஒட்டுக்காக தான் எல்லாமே இது பண்ணுவோம். ஒரு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னா கூட எங்களுக்கெல்லாம் யாருக்குமே அதிகமாக நாங்கள் எதுவுமே பண்ணினது கிடையாது. அம்மா கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவோம், எங்களுக்கெல்லாம் அது கிளியர் ஆகிரும். நாங்கள் வேறு பற்றிலாம் நாங்கள் நினைக்கவே மாட்டோம். இங்கே நாங்கள் குடியிருந்த தெருவில் சின்ன சின்ன ரூமாக தான் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு வீட்லேயும் 6 பேர் 7 பேர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் விளையாடுறதுக்கெல்லாம் போகணுன்னா நாங்கள் இங்கேருந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டோம்னா எல்லாம் வந்தாங்கன்னா இந்த ரோட்டுக்கு அந்த ரோட்டுக்கு முன்னெல்லாம் கார் பஸ்ஸு எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு வீட்டில் பைக் இருக்கும், சைக்கிள் இருக்கும், முக்கால்வாசி போவாங்க வருவாங்க. ரோட்லெல்லாம் ஆள் நடமாட்டமே இருக்காது. நாங்கள் ரோட்லேயே தான் விளையாடுவோம். அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி பக்கத்தில் எல்லாருமே இருப்போம். அந்த ரோடே எங்களுக்கே சொந்த மாதிரி. கோடு போட்டு நொண்டி விளையாடுவோம், ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் துரத்தி விளையாடுவோம், எல்லாமே பண்ணுவோம். அங்கே ஃப்ரீயாக இருக்கும், ரோடே ஃப்ரீயாக இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி பஸ் வருது ஓடாத, நாய் வருது துரத்தாதன்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நல்லாவே நீட்டாக இருக்கும். இப்படி பண்டிகைன்னு வந்துடுச்சுன்னா எங்கள் அப்பா எங்களுக்கு எல்லாத்துக்குமே துணி எடுத்து தருவார். அது எப்படி எடுத்து வருவார்னா, இப்போ மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கிடையாது. ஒரு பீஸ் கிழிச்சிட்டு வருவார். எங்கள் அண்ணன் தம்பிக்கு 6 பேர்த்துக்கு ஒரே சட்டை, ஒரே ட்ராயரு. ஆஃப் ட்ரைவர்னா ஆஃப் ட்ரைவரு, பேண்ட்டுன்னா பேண்ட்டு, அப்படி தான். அதே மாதிரி ஒரு பீஸ் கிழிச்சிட்டு வந்தான்னா எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஜாக்கெட்டு எல்லாம் ஒரே மாதிரி 4 கலருன்னா 4 இது போட்டே தான் இருப்போம், மாற்றி மாற்றி. ஒன்று கிடையாது. ஒரு கலர் பிரிச்சுட்டு வந்து போட்டாருன்னா அதே எல்லோரும் போட்டுக்குவாங்க. போட்டு போனாங்கன்னா இவங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே குரூப், இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நைனா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா நாங்கள் நைனான்னு கூப்பிடுவார். அம்மா அப்பா ரைட்டராக இருந்தனால ரைட்டர் அம்மான்னு எங்கள் அம்மாவை கூப்பிடுவாங்க. ரைட்டர் அம்மா பிள்ளைங்க பசங்க பாரு போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பா கிழங்கு மண்டி வச்சு ரொம்ப இது பண்ணி அப்புறம் ரைட்டராக மாறி ஒரு கடையில் போய் ரைட்டராக வேலைக்கு சேர்ந்து எங்களை எல்லாம் ஸ்கூலில் எல்லாத்தையும் நல்லா படிக்காமல் இல்லை, எல்லாத்தையும் படிக்க வச்சார். 7 பேர்த்தையும் படிக்க வச்சு நல்ல நிலைமையில தான் எங்கள் அப்பா கொண்டு வந்து விட்டார். அப்படி நல்லா ஒரு அப்பாவுக்கு வேட்டி எடுத்துக்குவார், பெரிய ஜிப்பா மாதிரி போட்டுக்குவார், பெரிய சட்டையாக போட்டுக்குவார். அதுக்குன்னு ஒரே ஒரு டெய்லர்கிட்ட தான் கூப்பிட்டு போவார். அவர் எல்லாத்துக்கும் சொன்னோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஸ்டெப்பாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக எல்லாத்துக்கும் தைச்சிடுவார். ஒரே மாதிரி இருக்கும், போட்டாலும் துணி போட்டாலும் இவங்க தான். அதே மாதிரி எனக்கு அம்மாவுக்கும் இதே மாதிரி. வேறு மாதிரி எங்களுக்கு ஒரு பண்டிகைன்னு வந்துச்சுன்னா தான் அப்போ ஏதோ ஒரு கலர் ட்ரெஸ்ஸுனால் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். மற்றபடி எல்லாமே யூனிஃபார்ம் மாதிரி தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுப்பாரு, வாங்கி கொடுப்பாரு. அதே மாதிரி பண்டிகை அப்படின்னு சொன்னோம்னா எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இது. அம்மா எல்லாத்துக்குமே கடையிலெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க, வீட்லேயே தான் எல்லாமே செய்வாங்க. முறுக்கு, அச்சப்பம், அதிரசம் இப்படியெல்லாம் செஞ்சு அந்த காலத்தில் பிஸ்கட் டின்னு, நாங்கள் பிரிட்டானியா பிஸ்கட்டுன்னு குட்டி குட்டியாக பிஸ்கட் இருக்கும், அந்த டின்னு தான் கடையில் சொல்லி வச்சு வாங்கிட்டு அந்த டின்னில் தான் போட்டு வைப்பாங்க. முறுக்குன்னா ஒரு டின்னு, நாங்களாம் போக வர சாப்பிட்டோம்னா அந்த ஒரு டின்னு சீக்கிரம் காலி ஆயிரும். கிராண்ட்மா தாட்ஸ் சேனலுக்கு நான் உங்களை எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போகிறேன். என்னன்னா உங்களுடைய எண்ணங்களையும் என்னுடைய எண்ணங்களையும் ஒரே மாதிரி 1970க்கு மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நான் அதை பற்றி விரிவாக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும், பக்கத்தில் கோயில் விசேஷங்கள் நடந்தாலும், பக்கத்தில் இன்னும் உறவினர்கள், நண்பர்கள், எங்கூட இருந்தவங்க எல்லாருமே எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய என்ன தோணுதோ மனசுக்கு அதை பகிருங்க. எங்களுடைய கிராண்ட்மா தாட் சேனலை பார்த்து மகிழுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். கிராண்ட்மா தாட்ஸ்க்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அந்த காலத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன்.